போன வாரம் வந்து பரபரப்பா போச்சு, படபடப்பாவே இருந்தது. எப்ப என்ன ஆகுனே தெரியல, சகிச்சுக்க முடியல சில பேர் நடந்துக்கிறதுலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. ப்ரோமோ 1 பார்த்து நான் கூட ஃபயர்லாம் விட்டேன், விஜேஎஸ் ஆன் ஃபயர் மோடு அப்படிலாம் விட்டேன். ஏன்னா எனக்கு ஒருத்தனுக்கு ரெட் கார்டு இல்ல எல்லோ கார்டு இருக்கும், புடிச்சு வந்து கிளின்னு கிழிச்சு தொங்க விட போறாரு அப்படிலாம் நினைச்சேன். ஆனா ஒரு ஆணியும் கிடையாது. செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, எல்லாரையும் வந்து செல்லமா தட்டி கொடுக்குறாப்புல, அதுதான் அங்க பார்க்க முடியுது. நாங்க சொல்றதுதான் சார் நீங்க அங்க போய் சொல்றீங்க, எவனுக்கு வந்து வார்னிங் கொடுக்குற மாதிரி தெரியல, நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டு அங்க போய் சொல்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது போன வாரம் நீங்க ஆடின கேம் எல்லாம் பார்க்கும்போது இந்த வீடியோ பரபரப்பா இருந்தது, எங்களுக்கு எல்லாம் வந்து பதட்டமா இருந்தது. அதாவது சில பேர் பண்றதெல்லாம் பார்த்தா சகிச்சுக்கவே முடியல, உங்களுக்கு எல்லாம் இன்டர்வியூ வச்சுதானே உள்ள எடுத்தாங்க, ஏன் இவ்வளவு கேவலமா போயிட்டு உள்ள பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, எஃப்ஜேக்கோ சபரிக்கோ ஒரு ரோஸ்ட் இருந்தது அந்த இடத்துல. அதாவது அது என்ன பிக் பாஸ் எல்லாரும் வந்து டியூடு அண்ணன் அப்படின்ட்டு கூப்பிடுறீங்க, உங்களுக்கு எல்லாம் வந்து பயமே இல்லையா, உங்க உடம்புல பயமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாப்புல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இது ஒன்னும் வந்து சினிமா கிடையாது, இது வந்து ரியாலிட்டி ஷோ, உங்களோட ரியல் குணம் வெளியே வருது, இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வந்து சாஃப்டா தட்டி குத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. எவனுக்கும் வந்து அங்க ரோஸ்ட் விழுந்தா மாதிரியே தெரியல. இதுல வந்து பார்க்க முடிஞ்சது எஃப்ஜேக்கும் சபரிக்கு மட்டும் தான் அங்க வந்து சின்னதா ரோஸ்ட் இருக்க மாதிரி தெரியுது. நம்ம கம்முறுதின் எல்லாம் வந்து அப்போ ரெட் கார்டு எல்லோ கார்டு எல்லாம் கிடையாது, சும்மா சரிப்பா இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவீங்களா? எனக்கு புரியவே இல்லையே. அடுத்த ப்ரோமோ என்ன வர போதுனே தெரியல மக்களே. இந்த ப்ரோமோ வந்து புஷ்ன்னு போயிடுச்சு. நான் இந்த ப்ரோமோல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனா, ஒண்ணு இல்ல எல்லோ கார்டு இல்ல ரெட் கார்டு அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போவாங்க. 2 வாரம் தான் சாஃப்டா விட்டாங்க எல்லாரையுமே. இந்த வாரம் வந்து மெயின் விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணி ஒரு மாதிரி கிழிச்சு தொங்க விட போறாருன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டா வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்த்து அவ்வளவு ஃபயர் விட்டு என்னால செகண்ட் ப்ரோமோவை பார்த்து டைஜஸ்டே பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒண்ணுமே இல்ல ப்ரோமோல. ஓகேவா? இதே மாதிரி எல்லாம் போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது விஜய் சேதுபதி அவர்களே. இந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் எதையுமே அந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணலன்னு எனக்கு தோணுது செகண்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும். உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சிடும். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.